என் புள்ளைய மயக்கி பொய் சத்தியம் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே நீ? மா, நடந்து முடிஞ்சு போனதெல்லாம் இப்ப எதுக்காகமா பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைய காணோம், கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்றதை நம்ம பார்ப்போம். நம்ம வேற எதை பத்தியுமே பேச வேணாம் இப்போ. இல்ல மாப்ள, மாதாஜி என்ன சொல்ல பாண்டி, வராங்க? சூர்யா சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே மாதாஜி, எனக்கு தான் உங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாதே மாதாஜி. குழந்தை கண்ணு முழிச்ச உடனே சாப்பிட ஏதாவது கொடுங்க டாக்டர் சொன்னதுனாலதான் நானே கீழே போய் டிஃபன் வாங்க போனேன். நான் மட்டும் கேண்டீனுக்கு போகாம இருந்திருந்தா தேவி நம்மள விட்டு போயிருந்திருக்கவே மாட்டா. எல்லாம் என்னாலதான். ஐயோ ஹாசினி, உன் மேல எந்த தப்பும் இல்ல. டாக்டர் சொன்னாங்க தானே நீ டிஃபன் வாங்கிட்டு வர போன. ஆமா ஹாசினி, நீ கவலைப்படாத. தேவி கொன்னும் ஆயிருக்காது, மாறி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா. ஆமா ஹாசினி, தயவு செஞ்சு நீ அழாத. ஆமா ஹாசு, நீ அழுதா எனக்கு அழுகாச்சியா வருது. அழாம எப்படி மாமா இருக்க முடியும்? எவ்ளோ நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. தேவி அவங்க கூட போயிருந்தா கூட நம்ம கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த அமைச்சரோட அடியாட்களோட போயிருக்காளே, அதுதான் மாமா எனக்கு பயமா இருக்கு. படுபாவிங்க, என்ன பண்றதுக்காக அமைச்சர்கிட்ட சொல்லாம குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு தேவிக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் ஏன் அவ அவங்களோட போனா துர்கா? அதானே, அவங்க தப்பானவங்கன்னு தேவிமாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க கைய பிடிச்சிட்டு அவ்வளவு சாதாரணமா போனாங்க? ஆமா துர்கா, எனக்கும் இப்ப அந்த டவுட் வருது. ஒரு நிமிஷம். சொல்லு துர்கா, குழந்தை கிடைச்சிட்டாளா? இன்னும் இல்ல சுகன்யா. சுகன்யா, குழந்தைக்கு ஸ்கேன்லாம் எடுத்தீங்களா? எடுத்துட்டனே, எதுக்காக கேக்குற? நான் சொல்றேன் சுகன்யா. அம்மா, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பாத்தியா? இல்ல, அது பாப்பா சீக்கிரம் நார்மல் ஆகி கண் முழிச்சதால நான் முழுசா பாக்கல. சுகன்யா, ஒரு சின்ன டவுட். நான் உடனே நேர்ல வந்து உன்னை மீட் பண்ணணும். வா துர்கா, நான் வெயிட் பண்றேன். சரி, ஓகே, நான் இப்பவே வரேன்.